الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا تزول قدم ابن آدم يوم القيامة من عند ربه حتى يسأل عن خمس عن عمره فيما أفنى وعن شبابه فيما أبلى وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن علمه ماذا عمل به. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவலான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாவ அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது இருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த துயர்கின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் முற்றும் முழுவதாக தவிர்ந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்ந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தின் நல்ல உபதேசம் கூறுகின்றேன். அத்தீஉ அல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை வழிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், ரப்புடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ முற்பட்டால் பயங்கரமான நிலைமையை சந்திக்கக்கூடியதாக மாறிவிடுவோம். எனவே இல்லாமல் அல்லாஹ் பயங்கரமான அந்த நிலைமை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் நமக்கு முன்மாதிரியை வைத்திருக்கின்றான். நம்முடைய வாழ்வுக்குரிய
முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் முழுமையாக இருக்குகின்றது. நாம் யாரை பின்பற்ற வேண்டும், யாருடைய தீனை எடுத்து நடக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கம் பூர்த்தியான மார்க்கம், அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது. அத்தனையும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மத்துக்கு தெளிவுபடுத்திவிட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய வாழ்வில் அந்நிய கலாச்சாரங்களை விட்டும் நாம் நம்முடைய வாழ்வை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யூதர்களுடைய கலாச்சாரங்கள் நம்முடைய வாழ்வில் வரக்கூடாது. அப்படி வந்தால் பயங்கரமான நிலைமையை சந்திக்கக்கூடியதாக மாறிவிடுவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது உங்களுக்கு அழகிய முன்மாதிரியான வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் இருக்கின்றது. நாம் யாரை பின்பற்ற வேண்டும், யாரை நம்முடைய வாழ்வில் நீ மாடல் ஃபேஷனாக அமைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா தெளிவாக பயான் செய்கின்றான், தெளிவுபடுத்துகின்றான். உங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. யாருக்கு தெரியுமா? யார் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று சொல்லி ஆதரவு வைக்கிறாரோ, மேலும் இறுதி நாளை கியாமத்தை சந்திக்க வேண்டும் என்பதாக ஆதரவு வைக்கிறாரோ, மேலும் யார் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்துகின்றார்களோ அப்படியானவர்களுக்கு தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் இந்த தீனுல் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை விட்டுவிட்டு யாருடைய வாழ்வையோ நாம் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்நிய கலாச்சாரங்கள் முஸ்லிம்களுக்குள்ள வந்துவிட்டது. யூத கலாச்சாரங்கள் முஸ்லிம்களுக்குள்ள வந்துவிட்டது. முஹம்மது உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்குள்ள அந்நிய கலாச்சாரங்கள் வந்துவிட்டன. கண்ணியமானவர்களே, எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்தினார்கள். எம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், எம்முடைய கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், எம்முடைய தனி வாழ்வா இருக்கலாம், எம்முடைய தர்மமா இருக்கலாம், எம்முடைய ஜகாத்தா இருக்கலாம். இப்படி தெளிவாக மார்க்கத்தில் நமக்கு அனைத்து விடயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உபநியாசம் செய்து கொண்டிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின். 5 விடயங்கள் உங்களை வந்து அடைய முன்னால் 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 5 நிலைமைகள் வர முன்னால் 5 நிலைமைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷபாபக கப்ல ஹரமி, முதலாவது சொன்னார்கள் வாலிபத்தை, வயோதிகம் வர முன்னால் வாலிபத்தை தீனுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளும்படி சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, நம்முடைய வாலிபம் என்பது நிரந்தரம் கிடையாது. வாலிபத்தில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றார். வாலிபத்தில் செய்யும் போது நாம் எந்த அமலை செய்கின்றோமோ அந்த அமலை நாம் வாலிபத்தில் செய்துவிட்டதின் பின்னால் நம்மால் வயோதிகம் அடைந்த பின்னால் அந்த அமலை எமக்கு செய்ய முடியாமல் போகக்கூடிய நேரத்தில் வாலிபத்தில் எப்படி நாம் அமல் செய்தோமோ அதே கூலிய வயோதிகம் அடைந்து அந்த அமலை எங்களினால் செய்ய முடியாமல் போகக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் பரிபூர்ணமா கூலியை தருகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயோதிபம் என்ற நிலைமை ஒரு மனிதனுக்கு வர முன்னால் வாலிபம் என்ற நிலைமையை தீனுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாலிபம் கழிந்தால் திரும்ப வரமாட்டாது. இரண்டாவதா சொன்னார்கள், வசிஹத்துக கப்ல ஸகமி, நோய் வர முன்னால் ஆரோக்கியத்தை தீனுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளும்படி சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பலவிதமான நோய்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். சில மனிதர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், சில மனிதர்களுக்கு நோயை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதனால ஈமானுக்கு பின்னால ஒரு சிறந்த ஒரு படித்தரம் இருக்குமே, ஆனால் ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம் தான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோய்வாய்ப்பட முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி சொன்னார்கள். ஆரோக்கியத்தை எதில் பயன்படுத்த வேண்டும்? பாவத்திலேயா? இல்ல கண்ணியமானவர்களே, ஆரோக்கியமா இருக்கும் போது தீன்ல பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆரோக்கியத்தை தீனுக்காக பயன்படுத்த வேண்டும், பாவத்துக்கு அல்ல. வகைனாவுக்கு கபல சுகலிக், மூன்றாவதா சொன்னார்கள், உங்களுக்கு வேலை வெட்டி வர முன்னால், சோழிகள் ஏற்பட முன்னால், உங்களுடைய ஆரோக்கியமான உங்களுடைய ஓய்வு நேரங்களை தீனுக்காக பயன்படுத்திக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை வேலை வெட்டி வர முன்னால தீனுக்காக பயன்படுத்திக்கோங்க. ஏனென்றா ஒரு மனிதனுக்கு எப்பயோ ஓய்வு நேரம் இருக்காது கண்ணியமானவர்களே. அதனால ஓய்வு நேரத்தை தீனை பயன்படுத்தும்படி சொன்னார்கள். அடுத்ததா சொன்னார்கள், வஹயாத்தக கப்ல மௌத்தி, உங்களுக்கு மௌத்து வர முன்னால உங்களுடைய ஹயாத்தை, உங்களுடைய வாழ்நாளை தீனுக்காக வேண்டி பயன்படுத்திக்கோங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ முஸ்தத்ரக் என்ற கிரந்தத்துல பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 5 நிலைமைகள் வர முன்னால் 5 நிலைமைகளை பயன்படுத்திக் கொள்ளும்படி, தீன்ல பயன்படுத்திக் கொள்ளும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், லா தஸூலு கதமா இப்னி ஆதம் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில ஆதமுடைய மக்களுடைய கால்பாதங்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு எட்டை கூட முன்னெடுத்து வைக்க முடியாது, அதே இடத்துல இருக்கும். காலை தூக்கி முன்வைக்க முடியாது. இதுவரையில தெரியுமா? ஹத்தா யுஸ்ஸலு அன் ஹம்சி, ஹத்தா யுஸ்ஸல அன் ஹம்சி, 5 விடயங்களை அவரிடத்துல கேள்வியா கேட்டு பதில் சொல்லும் வரையில அவருக்கு ஒரு எட்டை கூட முன்னெடுத்து வைக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முதலாவது கேள்வி, அன்னுமுருகி, ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அல்லாஹ் கொடுத்த வாழ்நாளை பற்றி கேட்பான். ஆயுள் என்பது இது அமானிதமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இதை வீணாக செலவழிக்க முடியாது. நம்முடைய ஆயுளை, நம்முடைய ஹயாத்தை பாவத்தில் செலவழிக்க முடியாது, ஹராமான விடயத்தில் செலவழிக்க முடியாது, நம்முடைய ஆயுளை வீணாக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது கேள்வி மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் கேட்கப்படும் முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அந்த மனிதனுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்பான். அந்த வாழ்நாளை அந்த மனிதன் எதில் செலவழித்தான், எதில் கழித்தான். இரண்டாவதாக வான் ஷபாபி ஃபீமா அபுலா, வாழ்நாளில் இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் வாலிப பருவம். வாழ்நாளுக்குள்ளே உள்ள ஒரு பருவம் வாலிப பருவம். விசேஷமாக வாலிபத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். வாலிப வயதை நாம் எதில் செலவழித்தோம் என்பதை அல்லாஹ் தஆலா
நாளை மறுமையில் கேள்வியாக இம்மிடத்தில் அல்லாஹ் கேட்பான். அடுத்ததா சொன்னார்கள், வான் மாலிஹி மின் ஐன கதஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அந்த மனிதன் அவனுடைய பணத்தை பற்றி விசாரிக்கப்படும். ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அவருடைய பணத்தை பற்றி விசாரிக்கப்படும். அந்த பணத்தை அவர் எங்கிருந்து சம்பாதித்தார், எங்க செலவழித்தார். ஹராமான வழியில் எமக்கு பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஹராமானவற்றில் எம்முடைய பணத்தை செலவழிக்க முடியாது. அல்லாஹ் அப்படி செலவழித்தால் எம்மிடத்தில் அல்லாஹ் கேள்வியா கேட்பான். அடுத்ததா சொன்னார்கள், வான் இல்மிஹி மாதா அமில பிஹி. கற்றறிந்த கல்வி, மார்க்க கல்வி, அதை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்பதாக ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேள்வியா கேட்பான். அதுக்கு சரியான பதில் சொல்லாத வரையில் மஹ்ஷர் மைதானத்தில் அவருடைய காலத்தை முன்னெடுத்து வைக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எமக்கு தந்திருக்கக்கூடிய ஆயுள் ஒரு அமானிதம். அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் நாம் செலவழிக்க வேண்டும். வாலிபர்களே, எமக்கு தந்திருக்கக்கூடிய வாலிப பருவம், அதை தீனுக்காண்டி பயன்படுத்த வேண்டும். அனாவசியமான மார்க்கம் தடுக்கப்பட்ட காரியங்கள்ல நாம் செலவழிக்க கூடாது. கண்ணியமானவர்களே, நம்முடைய ஆயுளை மார்க்கத்து முரணான விடயங்கள்ல, ஹராமான விடயங்களை செய்வதில்லை நாம் செலவழிக்க கூடாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவா சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள், சஹாபாக்கள், கண்ணியமானவர்களே, அப்படியானவர்கள் அவர்களுடைய வாலிபத்தை தீனுக்காக பயன்படுத்தினார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கஹஃப் வாசியர் மிகப்பெரிய ஈமான்தாரிகள் 7 பேர்கள் இருந்தாங்க. இன்னொரு ரிவாயத்தில் 5 பேர்கள் இருந்தாங்க, வாலிபர்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இவர்களுடைய சம்பவத்தை குர்ஆன்ல குறிப்பிடும் போது அல்லாஹ் தெளிவாக சொல்லினான், வரபத்னா அலா குலூபிஹிம் இத் காலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நது மின் தூனிஹி இலாஹன். ரோம்ல பெருமொரு கொடிய அரசர் இருந்தார். கண்ணியமானவர்களே, சம்பவத்தை தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்து கீழால சம்பவத்தை பதிவு செய்தார். ரோம்ல பெருமொரு அடக்கியாளக்கூடிய, அட்டூழியம் புரியக்கூடிய பெரியொரு அரசன் இருந்தார். எப்படியான அரசன்? அவருடைய பெயர் என்ன? ஜக்கியானூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், கொடியொரு அரசர். இவர் ரோம்ல ஜக்கியானூஸ் துர்தூஸ் என்ற ஒரு பகுதியில வாழ்ந்து வந்தார். கண்ணியமானவர்களே, இவருடைய கட்டுப்பாட்டு கீழ் உள்ளவர்கள் சிலைகளை வணங்கும்படி மூமின்களை அவர்கள் வற்புறுத்தினார்கள். எல்லா மூமின்களும் மறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மூமின்களை கொண்டு குவித்தார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சிலை வணக்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். அதை ஏற்க மறுத்த மூமின்களை கொலை செய்து கொண்டிருந்தார். இது இந்த நிகழ்வை இந்த 7 வாலிபர்களும் பார்க்கின்றார்கள். 7 வாலிபர்களும் ஈமான்ல உறுதியானவர்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவர்கள் இந்த காட்சியை பார்த்து மிகவும் கவலைப்பட்டார்கள், மிகவும் வருத்தம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த அரசருக்கு முன்னால் அவர்களுடைய ஈமானை வெளிப்படுத்தியவர்களாக உரத்த குரலில் சொன்னார்கள், காலு ரப்புனா ரப்பு ஸமாவாதி வல் அர்த். இதோ இந்த சிலைகளின் பக்கம் எம்மை வணங்கும்படி நீ அழைக்கிறாய்.
ஆனா எங்களுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எப்படியானவன் தெரியுமா? வானங்களையும் பூமியையும் படைத்தவன். வானம் பூமியுடைய ரப்புல் ஆலமீன். எம்முடைய ரப்பு வானத்துடைய பூமியுடைய ரப்பு தான். அதை படைத்தவன் தான். அவனை தவிர வேற யாரையும் நாம் தெய்வமாக கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஈமானிய உணர்வுள்ள வாலிபர்கள் தைரியமாக அந்த கொடிய அரசருக்கு முன்னால் சொன்னார். அந்த கொடிய அரசனுக்கு முன்னால் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? இஸ்லாத்தின் பக்கம், ஈமானின் பக்கம் வீர நடை போட்ட வாலிபர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா அப்படியான ஈமான்தாரிகளான அந்த வாலிபர்களுடைய விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவத்தின் பக்கமோ, அனாச்சாரத்தின் பக்கமோ, அநியாயத்தின் பக்கமோ, அந்நிய கலாச்சாரத்தின் பக்கமோ விரைந்து சென்றவர்கள் அல்ல. அந்நிய கலாச்சாரங்களை எடுத்து நடந்தவர்கள் அல்ல. முழுமையாக ஈமான் இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமைகளை பார்க்கும் போது இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை கண்ணியமானவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய சில வாலிபர்கள் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்கள், யோத கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுடைய ஒவ்வொரு கலாச்சாரங்களும் நம்மை நராத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடியதாக, அழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் மகானான இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுப்ஹானல்லாஹ், அவருடைய வாலிபத்தை எதில கழித்தார்? சுப்ஹானல்லாஹ், இல்முல கழித்தார். மார்க்கத்தை படிக்கும் விடயத்தில், மார்க்கத்தை படிக்கும் விடயத்தில் தம்முடைய வாழ்நாளை, தம்முடைய வாலிபத்தை கழித்தவர் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் மாத்திரமல்ல, 4 மذஹபுடைய இமாமார்களும், இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இவர்களுடைய வாலிபத்தை எதில் கழித்தார்கள்? வெறுமனே மார்க்கத்தை படிக்கும் விடயத்தில் கழித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில், உலகத்தில் அவர்கள் பிறக்கும் போது, உலகத்துக்கு வரும்போது 2 கண்ணுடைய பார்வைகளையும் இழந்த நிலைமையில் உலகத்துக்கு வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அழகான ஒரு படிப்பினைக்குரிய சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்களுடைய தாயார் மிக பக்குவம் உள்ள, பேணுதல் உள்ள, தக்வா உள்ள, இறையச்சம் உள்ள ஒரு தாயாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ், இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 கண்ணுடைய பார்வையும் இழந்த நிலைமையில் உலகத்தை நோக்கி பிறக்கும் சமயத்தில் அந்த தாய் அழுதா, கவலைப்பட்டா. அல்லாஹ்விடத்துல தஹஜ்ஜுடைய நேரத்துல முஸல்லாவை போட்ட நிலைமையில அல்லாஹ்விடத்துல தொழுது மன்றாடினார்கள். தன்னுடைய பிள்ளையுடைய பார்வையை மீட்டி எடுக்க, அல்லாஹ் திருப்பி கொடுக்க, அது மாத்திரமல்ல, தன்னுடைய மகனை அல்லாஹ் பெருமொரு முஹத்திஸாக, பெருமொரு மார்க்க அறிஞராக, பெருமொரு அல்லாஹ்வை அஞ்சிய பயபக்தி உள்ளவர்களாக மாற்ற இரவுடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், துஆ செய்தார்கள். ஒரு நாள் அல்ல, ஒரு கிழமை அல்ல, ஒரு மாதம் அல்ல, பல நாட்கள் துஆ செய்தார்கள். தாய் எப்படியான தாய்? அல்லாஹ்வை அஞ்சிய தாய், பக்குவமுள்ள பேணுதல் உள்ள ஒரு தாய். துஆ செய்ய அல்லாஹ் தஆலா அந்த தாயுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் உலகில் திரும்ப
பார்வையை மீட்டி கொடுத்தான். திரும்ப பார்வை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, தாயுடைய ஏக்கம், என்னுடைய மகன் முழு உலகத்துக்கும் சேவை செய்யக்கூடிய, தீனுடைய பணியை சொல்லக்கூடிய பெருமொரு மகானாக, பெருமொரு முஹத்திஸாக ஹதீஸுடைய துறையில வர வேண்டும் என்றதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த 2 துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் தஆலா காலப்போக்கில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பார்வையை மீட்டி கொடுத்தான், பார்வையை திருப்பி கொடுத்தான். பெருமொரு மகானாக ஹதீஸுடைய துறையில பெருமொரு மகான அல்லாஹ் மாற்றினான். இந்த அளவுல தெரியுமா, ஷாமுடைய அந்த பிரதேசத்தில், ஜோர்டான்ல, பலஸ்தீன்ல, ரஷ்யால, கூஃபால, பஸ்ரால பெரும் தலை சிறந்த இமாமாக மாறிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுத்த மெமரி பவர். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸுடைய கலையை சார்ந்தவர்கள், பெரும் பெரும் இமாமார்கள் 100 ஹதீஸ்களை குழப்பி அடித்து அந்த ஹதீஸுடைய ராய்மார்களை, அந்த ஹதீஸுடைய துண்டுகளை மாற்றி அமைத்து விட்டு இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஞாபக சக்தியை பரிசோதனை செய்வதற்காக வேண்டி அந்த 100 ஹதீஸ்களையும் எடுத்து கொண்டு வந்தார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த 100 ஹதீஸ்களையும் மாற்றி அமைத்து முன்னால் வைத்ததும் அவர்கள் கிதாபை பார்த்து அந்த ஹதீஸ்களை சரி செய்யவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பெருமொரு ஆற்றலான மெமரி பவரை அல்லாஹ் கொடுத்திருந்தான், ஞாபக சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். 100 ஹதீஸ்களையும் தன்னுடைய மனசக்தியில் இருந்தவாறு அவர்கள் ஹதீஸை சரி பண்ணினார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் இமாமார்கள் போற்று புகழ்ந்தார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்லவாரண்டா, தாயுடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தது, பேணுதல் இருந்தது. நம்முடைய பிள்ளைகளையும் பெரும் பெரும் மகான்களாக, இமாம்களாக, பெரும் பெரும் தக்வாதாரிகளாக மாற்ற முடியும். ஆனா முதலாவது எம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் சீராய்க் கொள்ள வேண்டும். எம்மிடத்துல பேணுதல் பக்குவம் இருந்தா, அல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்தா, எம்முடைய பிள்ளைகளும் பெரும் பெரும் மகான்களாக, பெரும் பெரும் இறை நேசர்களாக வருவார்கள், உருவாகுவார்கள். கண்ணியமானவர்களே, ஏன் அந்த காலத்தில் இருந்த பெரும் பெரும் இமாமார்கள் அவர்களுடைய வீடுகளுக்குள் இருந்துதான் தோன்றினார்கள். இந்த காலத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு மதரசாக்கள் இருக்கவில்லை, மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய கலாசாலைகள் இருக்கவில்லை, குறைவாக இருந்தது. ஆனா வீட்டில, தாயிடத்துல, தாப்பனிடத்துல, தந்தையிடத்துல பேணுதல் பக்குவம், தீன், மார்க்கம் இருந்தது. அதனாலதான் அந்த காலத்தில் வீடுகளுக்குள் இருந்து பெரும் பெரும் இமாமார்கள் உருவானார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சஹாபா பெருமக்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் இமாமார்கள் அவர்களுடைய வாலிபத்தை தீனுக்காக செலவழித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி இறங்கும் போது அந்த வஹிகளை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வஹிகளை எழுதக்கூடிய விடயத்தில் அவர்களுடைய நேரங்களை, காலங்களை கழித்தார்கள். கண்ணியமானவர்களே, குலஃபாஉ ராஷிதூன்கள் 4 கலீஃபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய வஹியை எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவர்கள் மாத்திரமல்ல, அபான் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ் இந்த சஹாபியும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய வஹியை எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்க. உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு, வ ஸைத் இப்னு சாபித், வ முஆத் இப்னு ஜபல், வ அர்கப் இப்னு அர்கம், வ சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், வ ஹன்ஸலத் இப்னு ரபீ', வ காலித் இப்னு வலீத், வ ஸுபைர் இப்னு அவ்வாம்,
ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அலா இப்னுல் ஹவ்ரமி, இப்படி பெரும் பெரும் சஹாபாக்கள் வஹியை எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த வஹியை எழுதும் விடயத்தில் வாழ்நாளை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சில இளம் வயதுள்ள சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வஹியை எழுதக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி அவர்களுடைய வாலிபத்தை தீனுக்காக வேண்டி செலவழித்தார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய வாழ்வில் தீன் வர வேண்டும். நாம் யாரை ஃபாலோ பண்ண வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நாம் எடுத்து நடக்கக்கூடியதா இருக்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபியன் கத் ஹுலிக பாலு ஷாரி ரஸி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன பிள்ளையை கண்டார்கள். அந்த பிள்ளையுடைய தலைமுடி சில பகுதி இறக்கப்பட்டிருந்தது. வத்துரிக்க பாலு, இன்னும் சில பகுதி விடப்பட்டிருந்தது. சில பகுதி இறக்கப்பட்டிருந்தது, சில பகுதி அப்படியே முடியினால விடப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை கண்டுவிட்டு அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். சொன்னார்கள், வகால் இஹ்லிகூஹு குல்லஹ் அவ் இத்ருகூஹு குல்லஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முடி இறக்கினால், தலைமுடியை இறக்கினால் முழுமையா இறக்குங்கள், முழுமையா மொட்டையடியுங்கள். அல்லது முடியை வளர்க்கக்கூடியதா இருந்தா முழுமையா வளருங்கள். ஆனா இப்படி கட்டடிக்காதீங்க, இப்படியான முறையில் முடியை வளர்க்காதீங்க, இப்படி முடியை வெட்டாதீங்க என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கஸாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்வெட்டத்தை தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்முடைய வாலிபர்களுடைய தலையை பார்க்கலாம். சில பெற்றோர்கள் சிறார்களுடைய தலையில் முடியை கட்வெட்டுகின்றார்கள். இது யாரு சொன்ன மார்க்கம்? கண்ணியமானவர்களே, யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? இது அந்நிய கலாச்சாரம், யூதர்களுடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. முடியில் கூட இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது மார்க்கத்தை பின்பற்றும்படி. கண்ணியமானவர்களே, முடியை வளர்க்கிறதா இருந்தா முழுமையா வளர்க்கும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. இறக்கினா முழுமையா இறக்கும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. அதனால கட்வெட்டது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுத்தார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மذهபுடைய ஃபத்வா கராஹத், வெறுக்கத்தக்க விடயம். கண்ணியமானவர்களே, இது அந்நிய கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அந்நியவர்களை நாம் பின்பற்றி கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்க முடியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நமக்கு கிடைக்குமா? கண்ணியமானவர்களே, நம்முடைய முடியில் கூட இஸ்லாம் வர வேண்டும், நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு வர வேண்டும். நம்முடைய ஆடையில, நம்முடைய நடையில, நம்முடைய உடையில, நம்முடைய பேச்சில, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல, நம்முடைய நிக்காஹ்ல, கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தீன் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய அந்த தீன் எம்மிடத்துல வர வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அங்க பதுவா செய்தார்கள். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பீன மினர் ரிஜாலி பின் நிஸா, பெண்களுக்கு ஒப்பான ஆண்களை சபித்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு பெண்களுக்கு ஒப்பா நடந்து கொள்வார்களோ, ஆடையில் இருக்கலாம், நடையில் இருக்கலாம், ஸ்டைல் இருக்கலாம், எந்த விடயத்திலே இருந்தாலும் சரியே, பெண்களுக்கு ஒப்பா நடந்து கொள்வார்களோ அந்த ஆண்கள் சாபம் உண்டாட்டும் என்று சொன்னாங்க.
நாசமாகட்டும் என்று சொன்னாங்க. அவர்கள் நாசமடையட்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், வல் முத்தஷப்பிஹாத் மினன் நிஸா பிர்ரிஜால், ஆண்களுக்கு ஒப்பான பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களை பார்க்கலாம், கையில் ஒரு பேஸ்லெட், வெள்ளினால் ஒரு செயின் களத்துல, காதுப்பு தொங்குது, வெள்ளினால் ஒரு காதுப்பு தொங்குது. கண்ணியமானவர்களே, இன்னும் சிலர்கள் தங்கத்தினால மாலையை போட்டு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது யாருடைய கலாச்சாரம்? அந்நிய கலாச்சாரம், யூதர்களுடைய நடைமுறை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை அல்ல, அவர்களுடைய வாழ்வில் இருந்த விடயம் அல்ல. கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அங்க சபித்தார்கள், பதுவா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்தால் எமக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்களுக்கும் நபி அலைஹிஸ்ஸலாம் அங்க பதுவா செஞ்சாங்க. நம்முடைய பெண்கள்ல சிலர்களை பார்க்கலாம், ஆண்களை போன்று உடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர், பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். நாகரீகம் என்று சொல்லி இஸ்லாத்துடைய நாகரிகத்தை விட்டுவிட்டு யூத கலாச்சாரத்தை, அந்நிய கலாச்சாரத்தை வாழ்வில் எடுத்து நடக்கூடிய சமுதாயத்தினர்கள் உருவாகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையா சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். அபூதாவுதுல வரக்கூடிய ரிவாயத், யாரு எந்த கூட்டத்துடைய கலாச்சாரங்களுக்கு ஒப்பாகின்றார்களோ அவர்களை சார்ந்தவர்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தார்கள். அந்நிய யூத கலாச்சாரங்கள் நம்முடைய வாலிபரிடத்தில் இருக்குமேயானால் அவர்கள் யூதர்களை சார்ந்தவர்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய பெண்களிடத்தில் யூத கலாச்சாரம் வரக்கூடாது. அப்படி வந்திருந்தா ஆடையிலா இருக்கலாம், நடையிலா இருக்கலாம், எதுவிலையா இருந்தாலும், பாவனையிலா இருந்தாலும் வரக்கூடாது. அப்படி வந்தால் இவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மிக கடுமையாக எச்சரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதத்தபிஅன்ன சுனன மன் கான கப்லக்கும். சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினர்களுடைய வழிமுறைகளை நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் சிபரம்பி சிபரி சானா பின்பற்றுவீர்கள். முலம் முலமா பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் தகலு ஹுஜ்ர ரப்பி தபிஅதுமு. சொன்னார்கள், உடம்பு தன்னுடைய கூட்டுக்குள்ள பொந்துக்குள்ள போய் புகுந்தாலும் அவர்கள், கண்ணியமானவர்களே, உடம்புடைய பொந்துக்குள் அவர்கள் போய் புகுந்தாலும் நீங்களும் அவர்களை பின்பற்றுவீர்கள், பின்பற்றி செல்லுவீர்கள், அந்த உடம்புடைய பொந்துக்குள்ள கூறுவீர்கள். குல்னா யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டாங்க, சொல்லினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல் யஹூது வன் நஸாரா கேட்டாங்க, எமக்கு முன்னால் இருந்த சமுதாயத்துடைய அடிச்சுவடலை பின்பற்றுவீங்கன்னு சொன்னீங்களே, இது யூதர்கள் நசாராக்கள்களா, அவர்களுடைய கலாச்சாரங்களா என்று சொல்லி கேட்கவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஃபமன், ஓ அவர்களுடைய கலாச்சாரம் சொன்னார். அவர்களுடைய கலாச்சாரங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் சானாக முலமாக பின்பற்றுவீர்கள். கண்ணியமானவர்களே, அந்த காட்சியை நாம் இந்த காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான நிலைமையான பயங்கரமான ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாலிபருடைய வாழ்க்கையை பாருங்க, குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போதை வஸ்துக்கு எடிட்டானவர்களா, அடிமையானவர்களா, தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், வாழ்க்கையை மண்ணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுமா யதுருலில் பதனி ஃபஹுவ ஹராம். இதெல்லாம் உடம்புக்கு விளைவை ஏற்படுத்துகின்றதோ,
எதெல்லாம் உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றதோ அது அனைத்தும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹராம் கூடாது என்பதா சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த போதை வஸ்தை நம்முடைய சில வாலிபர்கள், சில வயோதிபர்கள் பயன்படுத்துகின்றார். இது யாருடைய கலாச்சாரம்? அந்நிய கலாச்சாரம், யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம். அவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிதாபுல் உலமா பெருமக்கள் எழுதுகின்றார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். போதை வஸ்தை பயன்படுத்தக்கூடிய மனிதனு வரக்கூடிய விளைவுகள், பயங்கரமான விளைவுகளை கிதாபுல தெளிவாக எழுதியிருக்கிறார். முதலாவது, அவருடைய ஆண்மை இழந்து விடுவார். இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. திருமணத்துக்கு பின்னால இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவி என்ற உறவு சந்தோஷமா இருக்காது. அதிகமான தலாக் நடக்குது. கண்ணியமானவர்களே, அலசி ஆராய்ந்து பார்த்தா, கண்ணியமானவர்களே, கணவனுடைய தொடர்பு போதை வஸ்தோடு இருக்கு. அதுக்கு அடிமைப்பட்டவராக இருக்கிறார். வாழ்க்கை சந்தோஷமா போவதில்லை. காலிக்கோட்ல வந்து நிற்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை செய்தா பயங்கரமான நோய்கள் உருவாகும். கிதாபுல உலமா பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மனிஜி தமாலா முஸ்கிரி ஜமாஅல்லாஹு ஃபின்னார். யாரு போதை வஸ்துக்காக வேண்டி பார்ட்னர்ஷிப்பா, கூட்டாளிமார்களாக எல்லோரும் ஒன்று சேருவார்களோ, அதை குடிக்க பரிமாற ஒன்று சேருவார்களோ, அல்லாஹ் தஆலா இவர்களை நாளை நரகத்திலேயும் ஒன்று சேர்ப்பார். பஸார்ல வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஸ்கர கலீலு ஃபகஸீரு ஹராம். போதை வஸ்துல கொஞ்சமா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம், கூடாது, அதை பயன்படுத்த முடியாது, ஹராம் என்பதா சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இப்படியான யூத கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்வில் நாம் இனம் கண்டு அதை அப்புறப்படுத்தி விடுவோம். அல்லாஹ்வை நெருங்குவோம். பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவோம். பெற்றோருடைய உள்ளம் குளிர நாம் உலகில் வாழுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில ஏரியாக்கள்ல பார்க்கிறோம், சில பெற்றோர்களை நோயின செய்கின்றார்கள். சில வாலிபர்கள் உள்ளத்தை நோயினப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். பயங்கரமான மௌத்து வரும். சக்கராத்து கஷ்டமா அமையும். கிதாபுல் உலமா பெருமக்கள் தெளிவா எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவோம். அவருடைய பேச்சை கேட்போம். அவர்களுக்கு இத்தாஅத் செய்வோம். அவருடைய பேச்சை நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்து நடப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்களை நோயினை பண்ணின மனிதர்கள் நரகத்துடைய அந்த வாசத்தை, இந்த சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகர மாட்டார்கள் சொல்றாங்க. யாரு? பெற்றோர்களுடைய உள்ளன்னோக பேசுவார், கதைப்பார்களோ, உள்ளன்னோக நடந்து கொள்வார், அவருக்கு சொர்க்கத்துடைய வாடை கிடைக்க மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்